எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கிறது என்றால் அங்கே நீங்கள் ஒரு வாடிக்கையாளர் அல்ல, மாறாக நீங்களே ஒரு விற்பனை பொருள். இதுவே இன்றைய கார்ப்பரேட் உலகின் எழுதப்படாத விதி. ஒரு காலத்தில் நமக்கு தேவையில்லாத அல்லது நாம் கண்டுகொள்ளாத ஒரு விஷயத்தை முதலில் இலவசம் என்று ஆசை காட்டி பின் அதையே ஒரு பழக்கமாக மாற்றி இறுதியில் அது இல்லாமல் வாழவே முடியாது என்ற அடிமைத்தனத்திற்கு நம்மை தள்ளுவதே நவீன சந்தைப்படுத்துதல் தந்திரம். அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கிராமத்து மக்கள் ஒரு தந்திரக்கார வியாபாரியின் குரங்கு திட்டத்தில் சிக்கி தங்கள் உழைப்பையும் சேமிப்பையும் எப்படி இழந்தார்கள் என்பதை விளக்கும் இந்த கதை இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கசப்பான பாடம். அந்த அழகிய கிராமத்தின் பெயர் அமைதிபுரம். பெயருக்கேற்றார் போல மக்கள் மிகவும் நிம்மதியாக வாழ்ந்து வந்தார்கள். விவசாயம், கால்நடை வளர்ப்பு என அவர்களின் வாழ்க்கை இயற்கையோடு ஏய்ந்திருந்தது. அந்த ஊரின் எல்லையில் ஒரு பெரிய அடர்ந்த காடு இருந்தது. அதில் ஆயிரக்கணக்கான குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவி குதூகலமாக வாழ்ந்து வந்தன. ஊர் மக்களுக்கு அந்த குரங்குகளால் எந்த பிரயோஜனமும் இல்லை, அதே சமயம் பெரிய தொந்தரவும் இல்லை. ஒரு நாள் விலை உயர்ந்த கார் ஒன்றில் ஒரு நபர் அந்த ஊருக்குள் நுழைந்தான். கோட் சூட் அணிந்த அந்த நபர் தன்னை ஒரு பெரிய விலங்கு ஏற்றுமதி வியாபாரி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான். ஊர் மந்தையில் மக்களை கூட்டி ஒரு அறிவிப்பை வெளியிட்டான். மக்களே, எனக்கு நிறைய குரங்குகள் தேவைப்படுகின்றன. நீங்கள் ஒரு குரங்கை பிடித்துக் கொடுத்தால் நான் உங்களுக்கு 100 ரூபாய் தருவேன் என்றான். ஊர் மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டார்கள். யாராவது மரத்தில் ஏறி குதிக்கும் குரங்குக்கு காசு கொடுப்பார்களா? இவன் ஒரு பைத்தியக்காரன் என்று கிண்டல் பேசினார்கள். ஆனால் ஊரில் இருந்த 2 இளைஞர்கள் விளையாட்டாக 2 குரங்குகளை பிடித்துக் கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தார்கள். அந்த வியாபாரி சொன்னது போலவே ஆளுக்கு 100 ரூபாயை கொடுத்தான். மறுநிமிடமே செய்தி ஊர் முழுவதும் காட்டுத்தீயாக பரவியது. என்னது, குரங்குக்கு 100 ரூபாயா என்று ஆச்சரியப்பட்ட மக்கள் அடுத்த நாளே கையில் வலைகளுடனும் கயிறுகளுடனும் காட்டிற்குள் புகுந்தார்கள். நூற்றுக்கணக்கான குரங்குகள் பிடிக்கப்பட்டன. வியாபாரியும் முகம் சுளிக்காமல் எல்லா குரங்குகளையும் வாங்கிக் கொண்டு பணத்தை கொட்டிக் கொடுத்தான். சில வாரங்கள் கடந்தன. காட்டில் குரங்குகளின் எண்ணிக்கை குறைய ஆரம்பித்தது. இப்போது குரங்குகளை பிடிப்பது அவ்வளவு எளிதாக இல்லை. இதை கவனித்த வியாபாரி தனது அடுத்த தந்திரத்தை இறக்கினான். மக்களே, குரங்குகள் இப்போது கிடைப்பது அரிதாகிவிட்டது. எனவே இனி ஒரு குரங்குக்கு நான் 200 ரூபாய் தருகிறேன் என்று அறிவித்தான். வீட்டில் சும்மா இருந்த வயதானவர்கள், பெண்கள் என அனைவரும் இப்போது காட்டை நோக்கி ஓடினார்கள். 200 ரூபாய் என்பது அந்த ஊர் மக்களுக்கு பெரிய தொகை. மக்கள் இரவு பகலாக காட்டில் தங்கி குரங்குகளை தேடி பிடித்தார்கள். ஓரிரு வாரங்களில் காடு கிட்டத்தட்ட காலியானது. மரங்களில் ஒரு குரங்கு கூட தென்படவில்லை. இப்போது வியாபாரி மீண்டும் வந்தான். நீங்களே பார்க்கிறீர்கள், குரங்குகள் இப்போது அபூர்வமாகிவிட்டன. இனி ஒரு குரங்குக்கு நான் 500 ரூபாய் தருவேன் என்றான். மக்களுக்கு தூக்கம் போயிருந்தது. ஊரில் மிஞ்சியிருந்த 4-5 குரங்குகளையும் எப்படியோ போராடி பிடித்து வியாபாரியிடம் விற்றார்கள். 500 ரூபாய் கைக்கு வந்ததும் அவர்களுக்கு பேராசை தலைக்கேறியது. வியாபாரி அடுத்து என்ன சொல்லப் போகிறான் என்று ஆவலோடு காத்திருந்தார்கள். வியாபாரி சொன்னான், எனக்கு அவசரமாக ஒரு வேலை இருக்கிறது. நான் 1 வாரம் பக்கத்து ஊருக்கு சென்று வருகிறேன். திரும்பி வந்ததும் ஒரு குரங்குக்கு நான் 1000 ரூபாய் தருவேன். இது உறுதி என்று சொல்லிவிட்டு தனது கார் ஏறிச் சென்றான். அவன் இல்லாத நேரத்தில் அவன் பிடித்து வைத்திருந்த ஆயிரக்கணக்கான குரங்குகளை பராமரிக்க ஒரு வேலைக்காரனை மட்டும் அங்கே விட்டுச் சென்றான். ஊர் மக்கள் கவலையில் ஆழ்ந்தார்கள். ஒரு குரங்குக்கு 1000 ரூபாய் தருகிறான், ஆனால் காட்டில் இப்போது ஒரு குரங்கு கூட இல்லையே, நாம் எங்கே போவது என்று புலம்பினார்கள். அப்போது அந்த வியாபாரியின் வேலைக்காரன் மெல்ல மக்களிடம் பேசினான். ஐயாக்களே, என் முதலாளிக்கு தெரியாமல் நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன். இந்த கூண்டில் இருக்கும் குரங்குகள் எல்லாம் நீங்கள் பிடித்து கொடுத்தவைதான். இப்போது இதில் ஒரு குரங்கை நான் உங்களுக்கு 700 ரூபாய்க்கு ரகசியமாக விற்கிறேன். என் முதலாளி வந்ததும் அவரிடமே நீங்கள் இதை 1000 ரூபாய்க்கு விற்றுவிடலாம். ஒரு குரங்குக்கு உங்களுக்கு 300 ரூபாய் லாபம் கிடைக்கும். என்ன சொல்கிறீர்கள் என்றான். மக்களின் கண்கள் மின்னின. 300 ரூபாய் லாபமா? அதுவும் உழைப்பே இல்லாமல் என்று கணக்கு போட்டார்கள். மறுநாள் காலை அந்த வியாபாரியின் கூடாரத்தின் முன்னால் நீண்ட வரிசை நின்றது. செல்வந்தர்கள் தங்கள் சேமிப்பை எல்லாம் கொண்டு வந்து நூற்றுக்கணக்கான குரங்குகளை வாங்கினார்கள். நடுத்தர மக்கள் தங்கள் நகைகளை அடகு வைத்தார்கள். ஏழை மக்கள் வட்டிக்கு கடன் வாங்கி தலா ஒரு குரங்கையாவது 700 ரூபாய் கொடுத்து வாங்கினார்கள். நாளை வியாபாரி வருவான், 1000 ரூபாய் தருவான் என்ற கனவில் ஊரே மகிழ்ச்சியில் இருந்தது. மறுநாள் விடிந்தது. வியாபாரி வரவில்லை. மக்கள் அந்த வேலைக்காரனை தேடினார்கள். அவனும் காணாமல் போயிருந்தான். முந்தைய நாளே அவன் எல்லா பணத்தையும் சுருட்டிக் கொண்டு ஓடிவிட்டான். ஊர் மக்கள் கையில் இப்போது ஆயிரக்கணக்கான குரங்குகள் இருந்தன.
அந்த குரங்குகளால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவற்றிற்கு தீனி போடவே மக்களின் மீதமிருந்த காசு கரைந்து கொண்டிருந்தது. தாங்கள் பிடித்துக் கொடுத்த குரங்குகளையே பல மடங்கு அதிக விலை கொடுத்து மீண்டும் தாங்களே வாங்கியிருப்பதை உணர்ந்தபோது காலம் கடந்திருந்தது. இந்த கதை வெறும் கற்பனை அல்ல. இன்று நாம் பயன்படுத்தும் பல கார்ப்பரேட் சேவைகளின் நிஜ முகம் இதுதான். 1. இலவசம். முதலில் சிம் கார்டும் டேட்டாவும் இலவசம் என்றார்கள். மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கினார்கள். 2. பழக்கம். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என்று நம்மை 24 மணி நேரமும் ஆன்லைனில் இருக்க பழக வைத்தார்கள். இணையம் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது என்ற நிலையை உருவாக்கினார்கள். 3. போட்டியாளர்களை அழித்தல். இலவசமாகவோ அல்லது மிக குறைந்த விலையிலோ கொடுத்ததால் முறையாக சேவை வழங்கி வந்த BSNL, ஐடியா, ஏர்செல் போன்ற நிறுவனங்கள் நஷ்டமடைந்து முடங்கின. 4. ஏகபோகம். மொனோபலி. இப்போது வேறு வழியே இல்லை என்ற நிலை வந்ததும் விலையை தங்கள் இஷ்டப்படி உயர்த்துகிறார்கள். 300 ரூபாய், 500 ரூபாய் என்று ஏறிக்கொண்டே போகிறது. நாம் வாங்கிய அந்த 700 ரூபாய் குரங்குகள்தான் இன்று நாம் மாதாமாதம் கட்டும் ரீசார்ஜ் கட்டணங்கள். அன்று நிம்மதியாக இருந்த நாம் இன்று இணையத்திற்கு அடிமையாகி அவர்கள் சொல்லும் விலையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். Moral of the story. இந்த கதை நமக்கு உணர்த்தும் உண்மைகள் 3. 1. இலவசத்தின் பின்னால் ஒரு விலை உண்டு. உலகில் எதுவுமே கைமாறு கருதாமல் வழங்கப்படுவதில்லை. ஒரு நிறுவனம் உங்களுக்கு இலவசமாக ஒன்றை வழங்குகிறது என்றால் அதன் பின்னணியில் உங்களை ஒரு நிரந்தர பயன்பாட்டாளராக ஆடிக்ட் மாற்றும் மிகப்பெரிய வணிக திட்டம் ஒளிந்திருக்கும். 2. போட்டியின்மை ஆபத்தானது. மொனோபோலி. சந்தையில் பல நிறுவனங்கள் BSNL, ஐடியா, ஏர்செல் போன்றவை இருந்தால்தான் வாடிக்கையாளர்களுக்கு சரியான விலையும் சேவையும் கிடைக்கும். ஒரு நிறுவனம் மற்ற அனைவரையும் அழித்துவிட்டுத்தான் மட்டும் நின்றால் அதன் பிறகு அவர்கள் நிர்ணயிப்பதுதான் விலை. 3. சுயக்கட்டுப்பாடு அவசியம். ஒரு வசதி அறிமுகமாகும் போது அதை தேவையா அல்லது ஆசையா என்று பிரித்து பார்க்க தெரிய வேண்டும். தொழில்நுட்பமோ அல்லது வசதியோ நமக்கு அடிமையாக இருக்க வேண்டுமே தவிர நாம் அதற்கு அடிமையாக கூடாது. சுருக்கமாக, இலவசம் என்பது தூண்டிலில் வைக்கப்படும் மண்புழு போன்றது. மண்புழுவை உண்ண ஆசைப்படும் மீன் இறுதியில் தூண்டிலில் சிக்கி தன் உயிரையே விலையாக கொடுக்கிறது. நாமும் அந்த மீனாக இருந்துவிடக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான நீதிக்கதைகளை தொடர்ந்து பார்க்க நம்ம VV Star சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.